இடைத்தேர்தலுக்கு தயாரான ஓபிஎஸ் அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தல், அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அப்படி அதிமுக புறக்கணித்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு நபர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த நபருமே பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வாபஸ் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. அதிமுகவுடைய கட்டுப்பாடை மீறி அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நபரை எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருந்தார். அதன் காரணமாக அவர் சுயேட்சையாக போட்டிட்டு அந்த வேட்பு மனுவையும் வாபஸ் வாங்கி இருக்கிறார். இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே ஓபிஎஸ்ஸிடம் ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க, பாஜக புறக்கணிப்பு செய்யறாங்க. நீங்கள் பாஜகவுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. நீங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறீர்களா அல்லது தேர்தலுக்கு யாருக்கேனும் ஆதரவுகளை கொடுக்கிறீர்களா அப்படிங்கிற தகவல் என்பது கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் எப்பொழுது சொன்னோம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு? நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவும் இல்லை, யாருக்கு ஆதரவுகள் கொடுக்கவும் கிடையாது. ஆனால் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் ரகசியமாக வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை தான் நாங்கள் இலக்காக வைத்திருக்கிறோம். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைக்கக்கூடிய, அதாவது மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய, தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கூடிய ஒரு கட்சியாக அதிமுக 2026 இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக மறுபடியும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும். அவரவர் கோபத்தை விட்டுவிட்டு கட்சிக்காக அனைத்து கோபங்களையும் மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் எதிரணி இருக்கக்கூடிய நபர்கள் தயாராக கிடையாது அப்படிங்கிற பதிலையுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நமது ஓபிஎஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு இன்னும் அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமியோ மற்ற நபர்களிடம் இருந்து எந்த விதமான பதில்களும் வர கிடையாது. அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் ஓபிஎஸ் ரகசியமாக ஒரு கூட்டம் ஒன்றை போட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இடைத்தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். யாருக்கு ஆதரவுகளை கொடுக்க போகிறார்? நாம் தமிழர் கட்சிக்கா அல்லது திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிக 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 குறைவாகத்தான் இருக்கிறது. அப்ப நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை என்றால் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய அந்த நபர்களுக்கு யாரையும் ஒரு நபருக்கு ஆதரவுகளை கொடுக்க போகிறாரா, மறைமுகமான ஒரு ஆதரவை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்னும் பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மத்தியில நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.